ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான். இது வந்து கிராம் கணக்கில் 200 கிராம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து களைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறிருக்கு. நான் 3 தடவை களைஞ்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ 4ஆவதும் 5ஆவதும் களையிற தண்ணியை நான் இந்த எந்த பொங்கல் பானையில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த பொங்கல் பானையில் நான் எடுத்துக்க போகிறேன். இதை தான் நம்ம கொதிக்க வச்சு பொங்கல் பண்ண போகிறோம். இப்போ இதை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற இந்த பச்சரிசியை அதில் போட்டுடலாம். நடுவில் ஒரு தடவை நல்லா இப்படி கிளறி விடுங்க. இல்லாட்டி அடியில் போய் சில அரிசியெல்லாம் ஒட்டிட்டு தீஞ்ச மாதிரி வாசனை வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து பொங்கி வெளியில் வர்றப்போ தான் எல்லோரும் பொங்கல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறது. இப்போ கேஸில் வந்து இந்த தண்ணி பட்டுடுச்சுன்னா கேஸ் எரியாதுங்கிறதுனால நான் இதை இப்போ சிம்மில் வச்சிடுறேன். இந்த மேலே இருக்கிற இந்த வெண்மையான இந்த நுரை பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை. இதை எடுத்துடலாம். கிராமத்தில் தாத்தா வீட்டுக்கெல்லாம் போனால் 2 தாத்தாவுமே வந்து மிராசுதார் தான். ஸோ நிலம்லாம் இருக்கிற நிலம் மாடு எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால பொங்கல் வந்து நம்மளை மாதிரி அடுப்புங்கரையில் பண்ண மாட்டாங்க. வெளியில் வந்து மாட்டுக்கொட்டில்கிட்ட 3 கல் வச்சு புது பானை வச்சு அதில் வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் பொங்கல் முடித்ததுக்கப்புறம் கட்டுவாங்க. இதில் வந்து விபூதி குங்குமமெல்லாம் வைப்பாங்க பொங்கல் முடித்ததுக்கப்புறமா. அப்புறம் இதை வந்து நல்லா பொங்க விட்டு எல்லாருமா சுற்றி நின்று அந்த பொங்கல் அப்படின்னு கத்தி இது அந்த பொங்கி வழியிறது எந்த பக்கம் வழியுதுங்கிறத வச்சு கூட அந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அந்த கிழக்கு பக்கம் வந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லும் கரும்பு வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் மாட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அதெல்லாம் நல்லா குளிப்பாட்டி அழகாக அதுக்கு கலர்லாம் கொம்புலலாம் கலர் தீட்டி அந்த கண்ணுக்குட்டிக்கெலாம் சக்கரை பொங்கல் ஊட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்தில் செலிப்ரேட் பண்ணுற அந்த பொங்கல். அப்புறம் அந்த மாட்டு வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போனால் அந்த டவுனில் வந்து ஒரு தகர கொட்டகை சினிமா தியேட்டர் இருக்கும். அதில் போய் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம்லாம் பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட சாதம் வந்து நல்லா குழஞ்சி வெந்து ரெடியாக இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா திருவி வச்ச ஃப்ரெஷ் தேங்காய். இதுக்கு தேங்காய் எடுக்கிறப்ப மாத்திரம் நல்ல எலசான தேங்காயாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெள்ளை தேங்காயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கருப்பு ஓடின தேங்காயாக எடுத்தோம்னா முத்தெல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது இந்த வெண்பொங்கலுக்கு. இது நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணால் நம்மளோட வெண்பொங்கல் தயார். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட வெண்பொங்கல் தயார். இந்த வெண்பொங்கலும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஊருக்கும் ஏற்றபடி மாறுபடும். இது எங்கள் வீட்டில் செய்கிற வெண்பொங்கல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து நைவேத்தியம் பண்ணுறப்ப இலையில் வச்சு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணி அதில் கெட்டியான தயிர் விட்டு சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. 7 கறியோடு இதோட சேர்த்து செய்வாங்க. இதோட சக்கரை பொங்கலும் வச்சு படைப்பாங்க. இப்போது நம்மளோட வெண்பொங்கல் 7 கறி மற்றும் சர்க்கரை பொங்கலோட தயார். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோடய மற்ற சேனல்களையும் செக் பண்ணுங்கள். என்னோடய பிளாகையும் செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த 7 கறியோட லிங்க்கும் இந்த சக்கரை பொங்கலோட லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும்.